என் தங்கமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்த உறவு மரணத்தின் குழியில் விழுந்து விட்டது. உன் உறவு ஆடிய ஆட்டத்திற்கு முடிவை கட்டிவிட்டு இப்பொழுது உன் கருப்பன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. ஏனென்றால் இந்த உறவு உன்னை படுத்திய பாடுகள் எல்லாம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த உறவு உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய கஷ்டங்கள் என்னவென்று நான் நன்கு அறிவேன். இவர்களால் நீ பட்ட துன்பங்களும் வேதனைகளும் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுதும் உன் அப்பன் கருப்பன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து சரியான தீர்வுகளை தருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் இப்படியும் சில மனிதர்கள் இருந்து உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனை காணும் பொழுது இந்த கருப்பனுக்கே அது மிகுந்த வேதனைகளை கொடுத்து விட்டது. என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரினுடைய அன்பு எளிதாக கிடைத்து விட்டது என்றால் அதை யாருக்கும் மதிக்க தோன்றாது. எளிதாக எதுவும் கிடைப்பதனால் அதன் அருமை இங்கு யாருக்கும் புரிவதும் கிடையாது. அதனால் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நாம் புரிந்து கொண்டு பல கஷ்டங்களுக்கு பிறகு அந்த அன்பு ஒருவருக்கு கிடைத்தால் மட்டும்தான் அது எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு வேதனைகளுக்கு பிறகு கிடைத்திருக்கிறது என்பது புரிந்து அதை பத்திரமாக பார்த்து கொள்ள தெரியும். மிகவும் எளிதாக உன் அன்பு அவர்களுக்கு கிடைத்து விட்டதனால்தான் உன்னை இந்த அளவில் அவர்கள் பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள். உன்னுடைய கண்ணீரை கண்டு கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் நடந்து கொண்ட இந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கத்தானே வேண்டும். அதை நாம் தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களுக்கான தண்டனையை அவர்களே தேடிக்கொள்வார்கள். எப்பொழுது இன்னொருவரை கண்ணீர் சிந்த வைத்தார்களோ, எப்பொழுது நீ மனம் நொந்து போனாயோ, அப்பொழுதே அவர்கள் தண்டனையை பெறுவதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையை, புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும். நீ அதனை மறக்காமல் இருந்தால் மட்டும்தான் மீண்டும் ஒரு சம்பவம் இது போன்ற மனிதர்களால் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, பாரங்கள் கூடினால் உனக்கு நிம்மதி இருக்காது. பாவங்கள் கூடினால் அவர்களுக்கு வாழ்க்கையே இருக்காது என்பதுதான் உண்மை. அப்படித்தான் இன்று அவர்கள் வாழ்க்கையை இழக்க தயாராகி விட்டார்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, யார் என்ன செய்தால் நமக்கென்ன என்று சொல்லித்தானே எந்த ஒரு எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்காமல் உன்னை காயப்படுத்தினார்கள். எதை பற்றியும் சிந்திக்காமல் உன்னை வேதனைப்படுத்தினார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாதல்லவா? எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை நீ மனம் வருத்தமடைய கூடாதல்லவா? உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையும் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக நடத்தி தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஒரு நபருக்கு பயனற்றவராக இருக்கலாம், ஆனால் நீ இன்னொருவருக்கு விலை மதிப்பற்ற ஒருவராக நிச்சயமாக இருப்பாய். அதனால் உன் அப்பன் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய மதிப்பு தெரியாத இடத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய அருமை என்னவென்று புரியாத இடத்தில் இத்தனை காலமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை எந்த நிலையிலுமே இவர்கள் நல்லபடியாக கை தூக்கிவிட விரும்பாத பொழுது, உன்னுடைய கண்ணீரை கண்டு இவர்கள் ரசித்த பொழுது, என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களிலும் நீ நிச்சயமாக உன்னுடைய மனதை தளர விட்டு விட்டாய் என்பதுதான் உண்மை. இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை இந்த மனிதர்கள் பதம் பார்த்து விடுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா? இந்த மனிதர்கள் இப்படியே செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நீ மீண்டும் மீண்டும் உன் அன்பை வெளிக்காட்ட தொடராதே. என் பிள்ளையே,
மதிப்பில்லாத இடத்திலும் உன் அன்பிற்கு மரியாதை இல்லாத இடத்திலும் ஒருபோதும் நின்று நீ அதனை பிச்சையாக கேட்காதே. அருமை தெரியாதவர்களுக்கு நிச்சயமாக உன்னுடைய அருமை வாழ்க்கை முழுவதும் ஒருபோதும் தெரிய போவது கிடையாது என்று எல்லா விஷயங்களையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கும் பொழுது உன்னை விட்டு அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த அன்பை கொடுத்திருப்பார்களே, ஆனால் நிச்சயமாக ஏமாற்றம் என்பது அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். என் குழந்தையே, யாரை தன் மனதில் வைத்துக்கொண்டு உன்னை காயப்படுத்தினார்களோ, யாரை தன் மனதில் நினைத்து கொண்டு உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, நிச்சயமாக அந்த விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கே திரும்ப போகின்றது. தான் செய்கின்ற பாவங்கள் தன்னை தொடரும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள இப்பொழுது தயாராகவில்லை என்றால் இனிமேல் யார் நினைத்தாலும் அவர்களை காப்பாற்றிவிட முடியாது. தான் செய்கின்ற பாவத்திற்கு தான் தனக்கு தண்டனை கிடைக்கிறது என்று கூட ஏற்றுக்கொள்ளாமல், தான் செய்த பாவத்தை ஒருபோதும் தவறு என்று ஒத்துக்கொள்ளாமல் பிடித்த பிடியிலேயே நிற்கின்ற மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய துன்பத்தை அனுபவிக்க தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். என் குழந்தையே, 100 வார்த்தைகள் வலியை ஏற்படுத்தாது. ஆனால் நமக்கு பிடித்த ஒருவரினுடைய மௌனம் நிச்சயமாக அதிக கண்ணீரை கொடுத்து காயப்படுத்திவிடும். அதை செய்வதற்கு முன்னால் ஒரு நொடி பொழுதேனும் யோசித்திருந்தால் வாழ்க்கை குறுகியது. நாம் அதை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். நாம் எந்த நிலையிலும் இதையெல்லாம் விட்டிருக்க கூடாது என்று என் குழந்தை நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து வருகின்ற எந்த சூழ்நிலைகளுமே நம்மை பெரிதாக காயப்படுத்தி விடாது என்ற எண்ணம் நமக்குள் தோன்றும் அல்லவா? இந்த நிலையை எல்லாம் என் பிள்ளை சற்று யோசித்து இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற சந்தோஷங்களை உறுதியாக பெற்றுக்கொள்ள நாம் முன்னே வந்து விட்டோமானால் நமக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியானதுதான் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையை, எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அன்பை அள்ளி அள்ளி கொடுத்தாய். ஆனால் கடைசியில் உனக்கு கிடைக்க பெற்றது என்ன? இந்த வாழ்க்கை உனக்கு கடைசியில் கொடுத்தது என்ன? இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் தான் கொடுத்திருந்ததல்லவா? பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை ஒரு ஓரத்திற்கே தள்ளிவிட யோசித்தார்கள் அல்லவா? இந்த மனிதர்களை நான் ஒரு கை பார்க்காமல் விட்டு விடுவேனா என்ன? உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததற்கு அவர்களுக்கு பலன் என்ன தெரியுமா? வாழ்க்கை முழுமைக்குமே அவர்களுக்கான தண்டனைகளை அவர்களாகவே ஏற்றுக்கொள்வதுதான். தான் செய்தது எத்தனை பெரிய பாவம்! தனக்கு உண்மையான அன்பை கொடுத்தவர்களை நாம் இந்த அளவில் கண்ணீர் சிந்த வைத்தது எத்தனை பெரிய பாவம் என்று அவர்களுக்கு நிச்சயமாக புரிய வரும். என் குழந்தையை, இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை துணையை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் அவர்களின் வேலைகளை குறை சொல்வதுமாகத்தான் பாதி நேரம் சுற்றி திரிகின்றார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அப்படி இவர்களை குறை சொல்லி சுற்றி திரிகின்ற மனிதர்கள் ஒரு நாள் இவர்கள் அந்த வீட்டில் இல்லை என்றால் அப்பொழுது அதன் அருமை என்னவென்று புரியும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் பொதுவானதுதான். நிச்சயமாக அவர்கள் இல்லாத பொழுதுதான் அவர்களின் அருமை என்னவென்று தெரியும். ஒரு மனிதன் நினைக்கலாம், இவர்கள் சில நேரம் இங்கு இல்லாமல் இருந்தால் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று. ஒரு நாள் பரவாயில்லை, 2 நாள் பெரிதாக தோன்றாது. ஆனால் 3வது நாள் ஒரு வெறுமை தோன்றும். நமக்கென்று யாரும் இல்லை, நம்மோடு பேசுவதற்கு இந்த வீட்டில் யாரும் இல்லை என்று அந்த வெறுமை தோன்றும். அந்த வெறுமைதான் இந்த வாழ்க்கையை இன்னமும் உயிர்ப்போடு ஓடச் செய்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு வெறுமை வந்தால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் இந்த வெறுமையை தாண்டிய ஒரு வாழ்க்கையை நோக்கிய பயணம் இங்கு சென்று கொண்டிருக்கின்றதல்லவா? எந்த நிலையானாலும் எப்பொழுதும் நம் உறவுகளை மட்டும் நாம் இழந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொருவரும் நினைப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, என்னதான் நடந்தாலும் சரி, இந்த கருப்பன் சொல்வதுதான் உண்மை. ஒரு அன்பை மதிக்க தெரியாதவனுக்கு, ஒருவரினுடைய வாழ்க்கையில் அவர்கள் சிந்துகின்ற கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவனுக்கு நிச்சயமாக எதிர்காலம் என்ற ஒன்று ஒருபோதும் கிடையாது.
தன் எதிர்காலத்தையே தொலைத்து விட்ட பிறகு மீண்டும் ஒரு சந்தோஷத்தை தேடி அலைவதில் என்ன பலன் இருக்கின்றது? என்ன நடந்தாலும் சரி, உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கின்ற இடத்தில் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வராது. இந்த கருப்பன் வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இனி ஒருபோதும் உன்னை நெருங்கிவிட முடியாது. இவர்களை உலகம் என்று நீ நினைத்ததுதான் உன்னால் இவர்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதற்கு முக்கியமான காரணம். அதனால்தான் எப்பொழுதுமே தெய்வங்கள் உன்னை தேடி வரும் பொழுது யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே என்றும், எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து தோற்று போகாதே என்றும், நடந்தால் நடக்கட்டும், போனால் போகட்டும் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் விட்டுவிடு என்றும் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனின் வார்த்தைகள் எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்திட்டால் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இனியும் உன்னை ஏமாற்றியான் இவர்கள் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று எண்ணினார்களேயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமுமே உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பங்கள் எல்லாம் நடக்கின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்து விடாதபடி நீதான் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். நம் மீது அக்கறை கொண்டவர்கள் இங்கு ஒருவரும் கிடையாது. இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய முறையில் எதிர்கொண்டோமானால் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் நமக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். நம்மை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் கருப்பன் உன்னோடு வருகின்ற இந்த வேளையில் இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக கவனிக்க தொடங்கு. அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும். இந்த கருப்பன் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உனக்கு கிடைக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ பேரானந்தப்படுவாய். நம்மை விட்டு ஒரு உறவு சென்றால் கூட வழி அனுப்பி வைத்து விடுவாய். நம் அன்பு புரியாதவர்களிடத்தில் நீ ஒருபோதும் கெஞ்ச மாட்டாய். இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு அன்பை அவர்கள் தன் வாழ்க்கையில் இழந்திருக்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து மரணத்தின் பிடியில் தானாகவே சென்று சேர்வார்கள் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் தனக்கென மாற்றிக்கொள்ள முடியாத திறமை இல்லாதவர்களுக்கு இந்த வாழ்க்கை மரண பயத்தை தான் காண்பித்து கொடுக்கும் அல்லவா? நாளை என்ற ஒன்று இருக்கிறது. இன்றோடு எதுவும் முடிந்துவிடப் போவது இல்லை என்பதனை முதலில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எல்லோரும் நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ நிறைவாக உணர்ந்து எப்பொழுதும் சந்தோஷமாக நீ இருந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உன் அப்பன் கருப்பன் நான் உன்னை சுற்றிலும் வந்து உன்னை பேரானந்தப்படுத்த தயாராக இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுப்பது யார் என்று. இந்த கருப்பனுக்கு தெரியும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இன்னல்களை உருவாக்குவது யார் என்று. அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் கடந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். என்னாலும் இந்த கருப்பன் உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி தருவேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களின் எண்ணங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் ஆசிகளோடு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.